வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான கொண்டக்கடலை குருமா தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலை குருமாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம கொண்டக்கடலை குருமா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முதல்ல 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 3, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு சுவைக்கேற்ப. இப்போ நம்ம குருமாவுக்கு அரைக்கிற மசாலாவுக்கு இதாங்க தேவை. சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம், பட்டை 1, 3 கிராம்பு, கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும். கசகசா நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம முதல்ல குருமாவுக்கு தேவையான அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய், பட்டை 1, கிராம்பு 3, கசகசா, தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காத முதல்ல அரைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மையில் தாங்க இருக்கணும். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான குருமா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ ஒரு இடத்துல வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வெள்ளை கொண்டக்கடலை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப சேர்த்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிங்க. ஆனால் சோம்பு சேர்த்தா தான் குருமா சூப்பராக இருக்கும். வகுந்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை நல்லா மிதமான தீயில் வச்சு பொரிய விடுங்க. இப்போ நல்லா பச்சை மிளகா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கணுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அதோட அளவு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கூட நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் உங்களுக்கு வதங்கி வரும். அதனால தான் நான் மஞ்சள்தூள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா நைஸாக சேர்ந்து வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ஒரு 6 to 7 மணி நேரம் கண்டிப்பாக கொண்டக்கடலையை ஊற வைக்கணுங்க. ஓவர் நைட் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அதில் நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். இப்போ கொண்டக்கடலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா மசாலாவும் வெங்காயம், தக்காளி, கொண்டக்கடலை கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த குருமா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகம், மிளகு, பெருஞ்சோம்பு, தேங்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுக்காமல் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு நிமிஷம் இதையும் நல்லா நம்ம அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிடுச்சிங்க. இதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்ச அந்த மசாலா விழுதுக்கு பற்றி அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. குருமாவுக்கு தேவையான அளவு. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் நீங்கள் சேர்க்குறப்ப பார்த்து சேர்க்கணும். ஏன்னா சப்பாத்திலாம் செஞ்சிங்கன்னா அதுலேயும் உப்பு போட்டுப்பீங்க. இட்லி, தோசை எல்லாத்தையுமே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிருக்கு. கொதி வந்துருச்சுங்க. இப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு சூப்பரான சுவையான வெள்ளை கொண்டக்கடலை குருமா தயாராகிடுச்சிங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கணுன்னா அட்டகாசமான சுவையில் வெள்ளை கொண்டக்கடலை குருமா தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில்
கொண்டக்கடலை குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.